ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் வேஸ்ட் கேரி பேக் யூஸ் பண்ணி ஃப்ளவர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒயிட் கலர் க்ரீன் கலர் கேரி பேக் கஷ்டப்பட்டு தேடி பொறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கேரி பேக் எல்லாமே பேன் பண்ணனால ஷாப்ஸ்லையும் இந்த பேக் கொடுக்கறது கிடையாது. அம்மா எல்லாம் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தேடி பிடிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு கேரி பேக் அது கிடைச்சிரும். நம்ம ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணணும்னு உட்கார்ந்தோன்னா இந்த பொடிப்பையன் பக்கத்துலேயே விளையாண்டுட்டு இருப்பான். இப்போ நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கேரி பேக் ஃபர்ஸ்ட் நம்ம பிளைன் ஷீட்டா எடுத்துக்கலாம். கீழே ஸ்டிக் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைடு கார்னர்ல ஒரு இது பண்ணிட்டு மேலே நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிளைன் ஷீட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதை நம்ம இதை மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம கார்னரில் மடித்து வச்சு அதையும் கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இப்போது சிங்கிள் ஷீட்டாக அழகாக ஒரே சைஸ்க்கு ஈவன் சைஸ்க்கு கிடச்சிரும். நம்ம இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. கவரை ஃபோல்ட் பண்ணி அப்படி கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணதை திருப்பியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லீஃப்க்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுக்கு எவ்வளோ லீஃப் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக குயிக்கான டைமில் நம்ம இவ்வளோ லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளார் கட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் கேரி பேக் எடுத்துக்கலாம். நம்ம அந்த கேரி பேக் கட் பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு கவருக்கு கீழே க்ளூ ஸ்டிக் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனில் நம்ம டைரெக்டாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகான பிளைன் ஷீட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த கவரையும் அதே மாதிரியே 4ஆக ஃபோல்ட் பண்ணி சேம் ஈவன் சைஸுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளார் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு சைஸ் தெரியும்ல, இந்த இதில் பாதி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு வர்ற வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ண முடியாது. சிங்கிள் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவுமே நம்ம சைஸ் எதுவுமே மெஷர் பண்ண தேவையில்லை. சேம் அந்த க்ரீன் கவர் கட் பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இது வரைக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்கொயர் ஷீட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிங்கிள் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நான் சிங்கிள் ஷீட்டாகவே எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வீடியோலே பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ளார் கிடச்சிருச்சு. இந்த ஒரு கேரி பேக்கில் எனக்கு இவ்வளோ ஃப்ளார் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். அந்த பூ கட்டுற நூல் இருக்கும்ல, அது கூட ஓகே தான். அதில் ஊசி கோர்த்துட்டு இந்த ஒரு ஃப்ளாராக நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளாரும் கொறுக்கும் போது லைட்டாக க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைம்லேயே அதுவும் காஞ்சிரும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ ஃப்ளார் கொறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார் நம்ம இப்படி தான் ஷேப் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சும்மா நீங்கள் ஊசியில் கொறுத்துட்டு க்ளூ வச்சுட்டு அப்படியே லைட்டாக அமுத்தி ஸ்டிக் பண்ணாலே போதும். ஃப்ளார் அப்போ தான் நம்மளுக்கு நேச்சுரல் எஃபெக்டில் இருக்கும். ஒரு 5-6 ஃப்ளார் நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமே அந்த லுக் அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த ஃப்ளார்லேயே நம்ம டபுள் கலர் எஃபெக்ட் கூட பண்ணலாம். வாட்டர் கலர், போஸ்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த கார்னரில் எதில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி இன்னும் அழகான ஃப்ளார் எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். அந்த ஃப்ளார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு கலராக கூட பிளாஸ்டிக் கேரி பேக் கிடைக்கிது. அந்த இதில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இதோட லென்த்தாக வேணும்னா கூட இன்னும் நிறைய பேப்பர் ஃப்ளார் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோடய ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா லீஃபுக்கு ஒரு 3 லீஃப் மட்டும் ஆட் பண்ணி அதையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த லீஃப் வெளியில் வராமல் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நேச்சுரலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.